2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் அண்ணன் சீமான்? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழருடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக கமலஹாசனை களமிறக்கியதை போல 26 தேர்தலில் இன்னொரு கமலஹாசனாக மாற இருக்கிறாரா திரு விஜய்? தொடர்ச்சியாக தனித்தே போட்டியிடுவது நாம் தமிழருக்கு பலமா பலவீனமா? தனித்தே போட்டி என்னவாகும் அண்ணன் சீமானின் வாக்குகள்? பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருநெருப்பு, பரவட்டும். கடந்த மே 18 கோவை கொடிசியாவில் நடந்த அந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தில் தொடர்ச்சியாக இருந்த அத்தனை சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அண்ணன் சீமான். நாம் தமிழர் கட்சி யாரோடங்க கூட்டணி? தேர்தல் வந்துட்டா போதும் தொடர்ச்சியாக எதிர்கொள்கின்ற முதல் கேள்வி, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி யாரோட கூட்டணி? இந்த அவரோட கூட்டணி வைப்பீங்களா, இந்த இவரோட கூட்டணி வைப்பீங்களான்னு சொல்லி தொடர்ச்சியாக வருகின்ற அத்தனை சர்ச்சைகளுக்கும் சம்மட்டியால் அடித்ததை போல கோவை கொடிசியா கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேரறிவிப்பு செய்திருக்கிறார். என்ன அப்படின்னா, 26 தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டி, 234 தொகுதிகளிலும் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம், 117 தொகுதிகள் ஆண்களுக்கு, 117 தொகுதிகள் பெண்களுக்கு என்று வழக்கம் போலவே செயல்பட இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக கூடுதல் சிறப்பாக 26 தேர்தலில் 134 தொகுதிகளில் 25 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர் பிள்ளைகளாக, இளைஞர் கூட்டமாக 134 தொகுதிகளில் களமிறக்க இருக்கிறோம் என்று அத்தனை சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அண்ணன் சீமான். நேற்றைய தினம் தினமணியில ஒரு கட்டுரை வந்தது. என்ன அப்படின்னா, தனித்தே போட்டி என்னவாகும் சீமானின் வாக்குகள் அப்படின்னு வந்திருந்தது. அதுல தெளிவாக அதுல கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமாகத்தான் எழுதியிருந்தார்கள். என்ன அப்படின்னா, 2016 நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட போது, அதிலும் குறிப்பாக இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா என்ற ஒரு பெரும் ஆளுமை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி என்கிற ஒரு பெரும் ஆளுமை, இரண்டு பெரும் ஆளுமைகள் உயிரோடு இருந்தபோது அவர்களுடைய தலைமையில் இரண்டு பெரும் கட்சிகள் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக அதிகாரத்தை சுவைத்து கட்டமைப்போடு, படை வலிமையோடு, பண பலத்தோடு, அதிகார திமிரோடு இரண்டு பெரும் பூதங்கள் போட்டியிட்ட போது அவர்கள் இரண்டு பேரையும் தாண்டி மூன்றாவதாக தைரியமாக, துணிச்சலாக தனித்து போட்டி என்று அறிவித்து 234 தொகுதிகளிலும் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர்களை போட்டு அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.1 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. குவார்ட்டர் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, எந்தவித சமரசமும் இல்லாமல் 1.1 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. தேர்தலுடைய முடிவு என்ன சொன்னது அப்படின்னா, 2016 ஆளுங்கட்சியாக வந்த அதிமுக வாங்கிய வாக்கும் எதிர்கட்சியாக வந்த திமுக வாங்கிய வாக்கு வங்கிக்கும் வித்தியாசம் 1 விழுக்காடு தான். சுருக்கமா சொல்லணும்னா, நாம் தமிழர் பெற்ற 1 விழுக்காடு வாக்குகளை ஒருவேளை திமுக பெற்றிருந்தால் 2016 திமுக தான் ஆளுங்கட்சியாக வந்திருக்கும். அந்த அளவிற்கு அந்த வாக்கு வங்கியை நம்ம பெற்றோம். அதற்கு அடுத்தபடியாக 2019 தேர்தலில் இந்த ஆளுகின்ற திராவிட வர்க்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, புதியதாக ஒருத்தரை மாற்றம்னு சொல்லி களமிறக்கும்னு சொல்லித்தான் மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்களை களம் இறக்கிறார்கள். அப்பவும் இதே வசனங்கள் எல்லாம் பேசலாம். என்ன சொன்னோம்னா, கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரம் தெரியுமா, அவர் உலக நாயகன் தெரியுமா, அவருடைய திரை கவர்ச்சி உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு தெரியுமா, அவர் வந்தால் ஆட்சியை பிடித்து விடுவார் தெரியுமா என்று ஏகப்பட்ட தெரியுமாக்களை கேட்டார்கள் நம்மிடத்தில். அத்தனையும் உடைத்து 2019 முடிவு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்ற அளவுக்கு நாம் தமிழுடைய செயல்பாடு இருந்தது. ஆமா, அத்தனை திரை கவர்ச்சியும் தாண்டி அத்தனை பிம்பத்தையும் உடைத்து 2019 தனித்தே போட்டியிட்டு கமலஹாசன் வாங்கிய வாக்கை விட கூடுதலாக, அதாவது கமலஹாசன் வாங்கிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது 2019 3.78 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சி அதே தேர்தலில் பெற்றது 3.87 விழுக்காடுன்னு சொல்லி கூடுதலாக வாக்குகளை வாங்கி தன்னுடைய பலத்தை நிரூபித்தது. எல்லாவற்றுக்கும் மேல பாத்தீங்கன்னா, அந்த புள்ளி வரத்தை படிச்சு பார்த்தோம். அந்த கட்டுரையில திரு கமலஹாசன் அவர்களுக்கு குறிப்பிட்ட சில சமூக மக்கள் வாழ்கின்ற, உதாரணத்துக்கு பிராமணர்கள், சௌராஷ்டிரா மக்கள், செட்டியார் மக்கள், அதே போல நகர் பகுதிகள், அதாவது ஊரக பகுதியாக, கிராம பகுதியாக இல்லாமல் அந்த தொகுதி முழுக்க முழுக்க நகர் பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கமலஹாசனுக்கு வாக்கு வங்கி விழுந்ததே ஒழிய, அதை தாண்டி பரவலாக எங்கேயும் வாக்கு வங்கி வாங்கல அப்படின்னு அந்த புள்ளி விவரம் சொல்லுது. அதே போல 2019 டிடிவி அவர்களும் தனிச்சு போட்டிக்கிட்டாரு. அவர் வாங்கிய வாக்கு விழுக்காடு எவ்வளவுனா 5.5 விழுக்காடு வாக்கு வங்கியை வாங்கினாரு. அவரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பரவலாக எல்லாம் வாங்கல, குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், சில சமூகங்கள் இருக்கக்கூடிய அந்த டெல்டா மாவட்ட பகுதிகளில் மட்டும்தான் சில தொகுதிகளில் 3வது இடம் 2வது இடம்னு சொல்லி வாங்கி 5.5 விழுக்காடு வாக்குகளை பெற்றார் திரு டிடிவி. அதற்கு அடுத்தபடியாக
21 சட்டமன்ற தேர்தலில் அப்போதும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டி அப்படின்னு அண்ணன் சீமான் அறிவித்தார். வளமை போலவே வந்து 117 ஆண்கள் 117 பெண்கள்னு களமிறங்கி நிப்பாட்டினார். அந்த தேர்தலிலும் வாக்கு வங்கி சீரான வேகத்தில் உயர்கின்ற விதமாக கிட்டத்தட்ட 2 மடங்கு உயர்ந்து 6.2 விழுக்காடு வாக்குகளை வந்து 21 தேர்தலில் பெற்றது. ஆனால் 19 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை விட கூடுதலாக வாக்கு வாங்கிய டிடிவி அவர்கள் 5.5 விழுக்காடு வாக்கு வங்கியில இருந்து அடுத்து நடந்த 21 தேர்தலில் அது பாதிக்கும் கீழாக சரிந்து 2.5 விழுக்காடு வாக்கு வங்கியை தான் டிடிவியால பெற முடிஞ்சது. அதே போல மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்களும் 3.78 விழுக்காடு வாக்குகளில் இருந்து சரிந்து 2.5 விழுக்காடு வாக்குகளாக வாக்கு வங்கி சரிந்தது. நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, டிடிவி ஆகட்டும் அல்லது கமலஹாசன் ஆகட்டும் அவர்களுக்கெல்லாம் ஒரு தேர்தலில் இருந்து அடுத்த தேர்தலுக்கு போகிற போது வாக்கு வங்கி சரிந்தது. இதுதான் வரலாறு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி இல்லை. வாக்கு வங்கி சீரான வேகத்துல உயர்ந்து கொண்டே தான் போகுதே ஒழிய, க்ரோ அப் ஆகிட்டே தான் போகுதே ஒழிய சரிந்ததாக இதுவரை வரலாறு இல்லை. ஏன்னா 19 வந்து 3.87 விழுக்காடு, ஆனா அதே 21 6.2 விழுக்காடாக வந்து வாக்கு வங்கி உயர்ந்தது. அதற்கு அடுத்தபடியாக 24 தேர்தலில் உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட அடக்குமுறைகள். அந்த கரும்பு விவசாயி சின்னத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டான், கடைசி நேரத்தில் ஒரு சின்னத்தை கொடுத்தான், சின்னத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க முடியல, ஏகப்பட்ட அடக்குமுறைகள் அத்தனையும் தாண்டித்தான் 24 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட மறுபடியும் வளர்ச்சியை பெற்று 8.2 விழுக்காடு வாக்குகள், கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக, ரெகனைஸ்டு பார்ட்டியாக வந்து நாம் தமிழர் கட்சி பரிணமித்து வந்து தனக்கான சின்னம் விவசாயி சின்னத்தையும் பெற்றுக்கொண்டு இப்போது வந்து ஒரு முழுமை பெற்ற கட்சியாக மாறி நிற்கிறது. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அது கமலஹாசன் வந்தாலும் சரி, டிடிவி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திரை கவர்ச்சியோடு வந்தாலும் சரி, இதுவரை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி சரிந்ததாக வரலாறு இல்லை. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக சமீபத்தில் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இன்னும் ஒரு படி போய் அப்படியே ஒரு மடங்கு 8.2 இருந்து அப்படியே கிட்டத்தட்ட 16 விழுக்காடு வாக்குகளுக்கு ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சு 2வது பெரிய கட்சியாக, தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாக நிரூபித்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்கை வாங்கி காண்பித்தது. அந்த வரிசையில பார்க்கின்ற போது நடிகர் விஜய் அல்ல, இனி எவர் வந்தாலும், எவ்வளவு பெரிய திரை கவர்ச்சியோடு, திரை பிம்பத்தோடு, ரசிகர் பட்டாளத்தோடு வந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியா வந்து அண்ணன் சீமான் இந்த தேர்தலில் கூட்டணி போயிடுவாரா, அந்த தேர்தலில் கூட்டணி போயிடுவாராங்கிற அத்தனை அவதூறுகளுக்கும் தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக, தன்னுடைய உறுதித்தன்மையின் மூலமாக தொடர்ச்சியாக அண்ணன் வந்து செப்பல் ஷாட் அடிச்சுக்கிட்டு தான் வர்றாரு. நீ சொல்லிக்கிட்டே இரு, உங்ககிட்ட ஊடக பலம் இருக்குது, காசு கொடுத்தா எலும்பு துண்டை தூக்கி போட்டா நீ கொடுத்த செய்தியை அப்படியே கண்ணை மூடிட்டு போடுறதுக்கு மிகப்பெரிய வந்து மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது, இருந்துட்டு போகட்டும். ஆனால் தன்னுடைய செயலின் மூலமாக தொடர்ச்சியாக வந்து தனித்துத்தான் போட்டின்னு சொல்லி சொன்ன சொல்லை இப்போது வரை காப்பாற்றி வருகின்ற அண்ணன் சீமானுடைய உறுதித்தன்மைக்காகத்தான் விழுகின்ற வாக்கு வந்து க்ரோ அப் ஆகிக்கிட்டே போறதா தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இப்போது அண்ணன் விஜய் வருகின்ற போது கண்டிப்பாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். என்ன அப்படின்னா, இல்லை 2016 இருந்து இவ்வளவு அவதூறு வச்சாலும், இந்த என்ன விமர்சனம் வச்சாலும் அண்ணன் சீமான் தனிச்சே தானே நிற்கிறாரு. அப்ப தனித்தே நிற்கிற அண்ணன் சீமானுக்கு ஒரு முறை கூட வாய்ப்பை கொடுக்காமல் புதிதாக வேறொருத்தர் வந்த உடனே அந்த வாய்ப்பை கொடுக்கறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். 2வது, இதே போலதான் விஜயை போலதான் கமலஹாசனும் வந்தாரு, டிவியை உடைச்சாரு, ரிமோட்டை தூக்குனாரு, கையை இப்படின்னாரு, என்னென்னமோ குரலிவத்தை எல்லாம் காட்டினாலும் கூட காலம் எங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறது. எந்த திமுகவை எதிர்த்து களம் கண்டாரோ திரு கமலஹாசன், அதே திமுகவிடம் போய் தான் சரண் அடைஞ்சிருக்கிறாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக இப்ப இந்த ஜூன் மாதம், அடுத்த மாதம் 19ஆம் தேதி வந்து மாநிலங்களவைக்கு, ராஜ்யசபாக்கு வந்து ஒரு 6 இடங்கள் காலியாகிறது. அந்த 6 இடங்கள்ல கிட்டத்தட்ட திமுக கூட்டணி வந்து 4 இடங்கள் வந்து உறுதியா வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த 4 இடங்கள்ல ஒரு இடம் ஏற்கனவே வந்து கமலஹாசனுக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு விட்டது. போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்ததற்கு பரிசாக ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து ஒப்பந்தமெல்லாம் போடப்பட்டு கையெழுத்தெல்லாம் முடிந்து விட்டது. ஜூன் மாதத்திற்கு பின்பாக திரு கமலஹாசன் அவர்கள் உறுதியாக மாநிலங்களவை உறுப்பினராக மாற இருக்கிறார். போகட்டும். நாம சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, கடந்த காலங்களில் கமலஹாசன் அவர்கள் மாற்றம்னு சொல்லி வந்து இப்போது ஏமாற்றமாக மாறி இருப்பதை போல அதே திரைத்துறையிலிருந்து அதே போல திரை கவர்ச்சியோடு, திரை பிம்பத்தோடு வருகிற திரு விஜய் அவர்கள் எப்படி உறுதியாக நிற்பார், தனித்து நிற்பார், அவர் ஒரு மாற்று சக்தியாக நிற்பார் என்பதற்கு என்ன நம்பிக்கை? எனவே
அடுத்தடுத்து 2031 தேர்தலில் அடுத்தடுத்த தேர்தல்களில் விஜய் தன்னுடைய சுயத்தை வந்து நிரூபித்ததற்கு பின்பாகத்தான் மக்களுடைய கவனத்தை திருப்ப முடியுமே ஒழிய அந்த வேலையை ஏற்கனவே செய்து வைத்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 5 பொது தேர்தல்களில் வந்து நாங்கள் தனித்தாங்கிறத வந்து நிரூபிச்சு காமிச்சிருக்கிறோம். அதனால இத்தனை ஆண்டு காலம் சொன்ன சொல்லை காப்பாற்றிய நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் 26 தேர்தலில் ஒரு முறை வாய்ப்பை கொடுத்து விட்டு உங்களுடைய செயலும் உங்களுடைய பேச்சும் செயலும் எப்படி இருக்கிறது, ஆட்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் மக்கள் முடிவு செய்வாங்க. அதனால யார் வந்தாலும், விஜய் வந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலும் சரி, நாம் அதற்கெல்லாம் வந்து சலனப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதே போல 26 தேர்தலில் வந்து 4 முனை போட்டியாக அமைகின்ற பட்சத்தில் அது நாம் தமிழருக்கு சாதகமானு கேட்டால் ஆம், சாதகம் தான். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு பக்கம் ஆளுகின்ற திமுக அரசின் மீதான எதிர்ப்புகள், இன்னொரு புறம் வந்து அதிமுக வந்து பாஜகவோடு வைத்திருக்கின்ற ஒரு பொருந்தா கூட்டணி ஒரு புறம், இன்னொரு புறம் வந்து தொடர்ச்சியாக சொன்னதை காப்பாற்றி வருகின்ற, தனித்தே நின்று வருகின்ற, தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடி வருகின்ற, மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் களத்தில் முதல் ஆளாக நிற்கின்ற நாம் தமிழர் கட்சி ஒரு புறம், அதற்கு பின்பாக இதுவரை தன்னுடைய பலத்தை நிரூபிக்காத அல்லது தன்னுடைய சுயத்தை நிரூபிக்காத புதிதாக வர இருக்கின்ற விஜய் ஒரு புறம் என்கின்ற அந்த 4 முனை போட்டி என்பது யாருக்கு சாதகமோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி கட்டாயம் சாதகமாகத்தான் இருக்கும். இல்லை இன்னொன்று கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்து பிரிக்க போகிற வாக்கு யாருடைய வாக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க திமுகவினுடைய வாக்கை தான் அவர் பிரிக்க போறார். ஏன் அப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படிங்கிறது அண்ணன் விஜயனுடைய கருத்து. அதே கருத்து யாருடைய கருத்துன்னா அது திமுகவுடைய கருத்து. ஆமா, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தானங்க, யாரு தமிழர் யார் திராவிடம் கேட்டால் ரெண்டும் ஒன்று தானங்கன்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய அதே சித்தாந்தத்தை தன்னுடைய நிலைப்பாடாக வைத்திருக்கின்ற திரு விஜய் அவர்கள் அந்த சித்தாந்தத்திற்காக வாக்களிக்கின்ற மக்களினுடைய அந்த விழுக்காட்டைத்தான் இழுக்க முடியுமே ஒழிய திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு என்று அதற்கு நேர் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நாம் கட்சியினுடைய வாக்கையோ அண்ணன் சீமானுடைய வாக்கு வங்கையோ நடிகர் விஜயாலும் மட்டுமல்ல வேறு எந்த கொம்பன் வந்தாலும் கட்டாயம் தொட முடியாது. இது எல்லாவற்றையும் தாண்டி இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தாய்ப்புலி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற பெருத்த ஆர்வம் எல்லோருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. எங்க மாவட்டத்தில் வந்து எங்க தொகுதியில் அண்ணன் சீமான் போட்டியிட்டால் நினைச்சு பார்க்கவே அவ்வளோ அருமையா இருக்கு. அண்ணன் சீமானை நம்முடைய தொகுதியில் வேலை பார்த்து வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் அது எவ்வளவு பெரிய பெருமையாக, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும். கடந்த 2016 கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட அண்ணன் சீமான் அவர்கள், 2021 சென்னையில திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்ட அண்ணன் சீமான் அவர்கள், 2026 இந்த முறை போட்டியிடுகின்ற சில தொகுதிகளினுடைய பட்டியலை பரிசீலித்து வருவதாகவும், அதில் குறிப்பாக இந்த முறை வாய்ப்பு வந்து தென் மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்திற்கு தான், ஒரு தொகுதிக்குத்தான் வாய்ப்பு என்பது போல செய்திகள் வருகிறது. அதுலேயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தென் மாவட்டங்களிலேயே தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக, அதிலும் குறிப்பாக கருப்பட்டி உற்பத்தி மிக அதிகபட்சமாக நடக்கக்கூடிய, அதற்கு பிரசித்தி பெற்ற, கருப்பட்டிக்கு பிரசித்தி பெற்ற ஒரு தொகுதியாகத்தான் இருக்கும் என்பது இதுவரை வந்த செய்தியாக இருக்கிறது. எனவே அந்த தொகுதி இந்த தொகுதின்னு இல்லை, எந்த தொகுதியில் அண்ணன் சீமானவர்கள் நின்றாலும் இந்த முறை 26 கட்டாயம் சட்டமன்றத்திற்கு செல்லப்போவது உறுதி. இத்தனை ஆண்டு காலம் மக்கள் மன்றங்களிலும் ஆர்ப்பாட்ட களத்திலும் போராட்ட களத்திலும் பொதுக்கூட்ட மேடைகளிலும் ஒலித்து வந்த அண்ணன் செந்தமிழன் சீமானின் குரல் இந்த முறை 26க்கு பின்பாக சட்டமன்றத்திலும் ஒலிக்கும் என்பது கட்டாயம் நடக்கும்.